வணக்கம். ஒரு மோதிரம் ஒரு நிமிடத்தில் குப்பைக்குள் போகுமா? அது சாதாரண கதை இல்ல. அது ஒரு பெண்ணின் நம்பிக்கையை சிதைத்த சத்தம். பணக்காரர் சொன்ன ஐ லவ் யூ உண்மையா அல்லது அது ஒரு நடிப்பா? இந்த காதல் எப்படி குப்பையில முடியுதுன்னு தெரியுமா? வாங்க கதையை முழுசா. ஒரு கிராமத்தில் மீரா என்ற ஒரு ஏழை பெண்ணும் அந்த குடும்பத்தில் பிறந்த பொண்ணு. அவளுக்கு பெரிய ஆசைகள் எதுவும் இல்லை. சின்ன சின்ன சந்தோஷம்தான் அவளோட உலகம். காலை எழுந்தோட அம்மாவுக்கு உதவி செய்கிறது, பிறகு வேலைக்கு போகிறது. இதுதான் இவளோட வாழ்க்கையாக இருந்துட்டு இருந்தது. அவளோட மனசு ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு. காதலிச்சா அவளுக்கு ஒரு விளையாட்டாக இல்லை, அது ஒரு உயிர், அது ஒரு நம்பிக்கை, ஒரு வாழ்நாள் ஏக்கம். அர்ஜுன் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன். கார், பங்களா, ஸ்டைலான வாழ்க்கை எல்லாமே அவனுக்கு சாதாரணம். அவனுக்கு வாழ்க்கைனாவே ஜாலி தான். காதல் என்றால் ஒரு டைம் பாஸ். ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனில் தான் இருவரும் சந்திச்சுக்கிறாங்க. மீரா அண்ட் அர்ஜுன் 2 பேரும். அர்ஜுன் கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறான். மீரா அதையும் மனசில் எடுத்துக்கிட்டா. அவன் சிரிச்சா அவன் மனசு மலர்ந்தது. அவன் பேசினா அவன் நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கிறான். சில நாட்கள் செல்லுது. அர்ஜுன் நான் உன்னை காதலிக்கிறேன்னு ப்ரப்போஸ் பண்ணுறான். அந்த ஒரு வார்த்தை மீராவுக்கு அப்படியே மனசெல்லாம் குளிர்ந்துருது. அவள் வாழ்க்கையவே மாறப்போகுதுன்னு நினைக்கிறாள். அவள் அவனை முழுமையாக நம்புறா. அவனுக்காக தன் உலகத்தையே மாறி போகுதுன்னு நினைக்கிறான். அவள் சம்பள நாள் வந்ததும் தனக்காகன்னு எதுன்னு வாங்கி கொள்ளாமல் அவனுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வைக்கிறான். சில நேரம் சாப்பிடாம இருந்தாலும் அவனோட சிரிப்பு மட்டும் பார்க்கணுன்னு ஏங்கிட்டு இருக்கா. ஆனால் அர்ஜுன் அது ஒரு உண்மையான காதல் இல்லை, அது ஒரு ஆக்டிங், ஒரு பொழுதுபோக்கு. அவன் அவளோட அன்பை அனுசரிக்கிறான், ஆனால் அவன் மனசை புரிஞ்சுக்கவே இல்லை. ஒரு நாள் அவன் வீட்டில் பேசிட்டு மீராவோட என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண வரான். அந்த செய்தி கேட்டதும் மீரா ரொம்ப மகிழ்ச்சியில் ஹாப்பியாக இருக்கா. இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் கனவுன்னு நினைக்கிறான். என்கேஜ்மெண்ட் நாளும் வருது. அவள் சிம்பிளான ட்ரெஸ்ஸில் வந்திருந்தாலும் அவள் முகத்தில் இருந்த சந்தோஷம் அவளை ஒரு பணக்காரருக்கு ஈக்குவலாக காட்டுது. அர்ஜுன் அவளோட கையை பிடிச்சி ஒரு அழகான மோதிரத்தை போடுறான். நீ தான் என் வாழ்க்கைன்னு சொல்கிறான். அந்த நிமிஷம் மீராவுக்கு உலகமே என்ன நடக்குதுன்னு தெரியல. அவள் கண்ணில் கண்ணீர் தான் வருது. அது ஒரு ஆனந்த கண்ணீர், சந்தோஷ கண்ணீர். ஆனால் அந்த சந்தோஷம் நீண்ட நாள் நீடிக்கலை. ஒரு நாள் மீரா அவனை பார்க்க போகிறா. அவனை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு தனியாக சொல்லாமல் போகிறா. ஆனால் அவள் பார்த்த காட்சி அவளோட வாழ்க்கையவே உடைச்சிருது. அர்ஜுன் இன்னொரு பொண்ணோட ரொம்ப நெருக்கமாக சிரிச்சுட்டு இருக்கான். அந்த சிரிப்பு மீராவோட மனசை நசுக்கிடுது. முதல்ல அவன் நம்பவே இல்லை, தவறாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறா. ஆனால் சில நாட்கள் தொடர்ந்து கவனிக்கிறா. அது உண்மை புரிஞ்சிருது. அவளோட காதல், அவளோட நம்பிக்கை, அவளோட கனவு எல்லாம் ஒரு நொடியில் சிதைஞ்சிருது. அந்த இரவு அவள் அந்த மோதிரத்தை கையில் பிடிச்சிட்டு நீண்ட நேரம் அழுதுட்டுருக்கிறா. அது ஒரு சாதாரண மோதிரம் இல்லை, அது அவளோட நம்பிக்கையின் அடையாளம். ஆனால் இப்போ அந்த அவளுக்கு வலியின் நினைவாக மாறி இருக்குது. அடுத்த நாள் அவன் மெதுவாக நடந்து வெளியே போகிறான். ஒரு குப்பை தொட்டி அருகில் நிற்கிறான். அந்த மோதிரத்தை பார்க்குறா. அது அவன் கையில் இருக்கிறதே கேவலமாக நினைக்கிறான். ஆனாலும் அவளுக்கு கழட்ட மனசு இல்லை. ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு கழட்டி அந்த குப்பை தொட்டியில் போடுறான். இதுதான் என் காதலின் முடிவு இது அப்படின்னு மெதுவாக நினச்சிக்கிறான். அந்த மோதிரத்தை அவள் குப்பை தொட்டியில் போட்டுடுறா. அந்த சத்தம் அவளோட மனசு உடைஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் அதுவே அவளோட வாழ்க்கையின் பெரிய முடிவு. அவள் திரும்பி பார்க்கல, நிற்கலை, அப்படியே வேகமாக நடந்து போயிடுறா. அந்த நாளுக்கு பிறகு அவன் காதலை வெறுத்துடுறா. அதிலிருந்து ஒரு உண்மையை கற்றுக்கிட்டா. பணம் இருந்தால் காதல் வாங்கலாம், ஆனால் உண்மையான அன்பை வாங்க முடியாது. நடிப்புக்குள் இருக்கும் காதல் எப்போதும் குப்பையில் தொட்டியில் தான் முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறா. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.